நினைக்கிறேன் இந்த வவுனியா மாநகர சபை ஆரம்பித்து 4 மாதங்களுக்கு பிறகு கட்சி தலைமைகளுக்கான கூட்டம் இன்று வவுனியா கானா விருந்தகத்தில் நடத்தப்பட்டது. அதுக்கமைய இந்த மாநகர சபையின் வேலை திட்டங்கள், மாநகர சபையால் நாங்கள் முன்வைத்த நிபந்தனைகள் எவ்வாறு முன்னெடுத்து செல்லப்படுகின்றது என்ற பல பிரச்சனைகள் பேசப்பட்டது. குறிப்பாக மாநகர சபையில் எங்களின் கட்சிக்கு தொடரப்பட்ட வழக்கு சம்பந்தமான விடயங்களும் இதில் இன்றைக்கு தெரியப்படுத்த வேண்டிய தேவைக்காக எல்லா கட்சிகளுக்கும் அதை நாங்கள் தெரியப்படுத்துகின்றோம். நீதிமன்றத்தில் ஒரு மாநகர சபைக்கு எதிராகவும் எங்களை உறுப்பினருக்கு எதிராகவும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த வழக்கு சம்பந்தமான கலந்துரையாடலை நான் இதில் முன்வைக்கினேன். அதை எப்படியாக நாங்கள் அந்த வழக்கை கொண்டு செல்கிறோன்றதும், அது தொடர்ந்து ஏனைய கட்சிகளுக்குள் முரண்பாடு இல்லாமல் இந்த சபையை எப்படி நாங்கள் கொண்டு செலுத்த வேண்டும், எவ்வாறான வேலை திட்டங்களை நாங்கள் மக்கள் மத்தியில் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்கின்ற பல பிரச்சனைகள் பேசப்பட்டது. அதற்காக டெலோ சார்பாக பாராளுமன்ற உறுப்பினரும் கட்சியின் தலைவருமான அண்ணன் செல்வம் வழக்கண்ணன் வந்திருந்தவர், தமிழரசு கட்சி சார்பாக வைத்தியர் பாராளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் ஐயா அவர் வந்திருந்தவர், புலட் சார்பாக முன்னாள் நகரசபை உப தலைவராக இருந்த அண்ணன் மோகன் அவர்களும், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வவுனியா மாவட்ட இணைப்பாளர் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் மயூரன் அவர்களும், ஜனநாயக போராளிகள் அமைப்பின் தலைவர் துளசி அவர்களும், உலக பேச்சாளர் துளசி அவர்களும் வந்திருந்தவர்கள். பலதரப்பட்ட கட்சிகள் பல நிபந்தனைகளை முன்வைத்து இனிவரும் காலங்களில் எவ்வாறு இந்த மாநகர சபையின் வளர்ச்சியை, இந்த மாநகர சபை இருக்கக்கூடிய குறைபாடுகளை பூர்த்தி செய்கின்றது என்ற நிலப்பாடுகளை தமிழ் காங்கிரஸ் சார்பாக, சைக்கிள் சின்னம் சார்பாக வவுனியா மாவட்ட இணைப்பாளர் தவபாலன் அவர்கள் வந்திருந்தார். அது சம்பந்தமான நிறைய பிரச்சனையை நாங்கள் இதில் கலந்து ஆலோசிச்சிருக்கிறோம். இனிவரும் காலங்களில் 3 மாதத்துக்கு ஒரு தடவை இப்படியான கட்சி கூட்டங்களை கூட்டி இந்த மாநகர சபையை குழப்பம் இல்லாமல், ஆளுங்கட்சியினருக்குள்ள முரண்பாடுகள் இல்லாமல் இந்த சபையை கொண்டு போகணும் என்கின்ற வாத பிரதிவாதங்களும் நடந்திருந்தது. உண்மையான காரணம் என்னென்று சொன்னால், தமிழ் தேசிய கட்சிகளுக்குள்ள முரண்பாடு என்பதை தவிர்த்து இதில் இருக்கக்கூடிய நாங்கள் பல கட்சிகள் சேர்ந்து தான் இந்த சபையை நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம். கிட்டத்தட்ட நான் நினைக்கின்றேன் 5 கட்சிகள் சார்பாகத்தான் இந்த வவுனியா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிங்கள பிரதேச சபை தவிர்ந்த ஏனைய 3 பிரதேச சபையும் மாநகர சபையும் உருவாக்கி இருக்கின்றது. அந்த அடிப்படையில் கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கும். நம்ம ஒரு உதாரணத்துக்கு இன்று வவுனியா மாவட்டத்தின் மாநகர சபையின் முதல்வராக இருக்கின்றது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை சார்பாக போட்டி போட்ட உறுப்பினர் ஒருவர் தான் முதல்வராக இருக்கின்றார். அதே போன்று ஜனநாயக தேசிய கூட்டணியில் போட்டி போட்ட நாங்கள் துணை முதல்வராக இருக்கின்றோம். இணைய உறுப்பினர்கள் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் சார்பாக 2 உறுப்பினர்கள், அதே போன்று அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சார்பாக ஒரு உறுப்பினர்கள், அப்படி பல உறுப்பினர் கட்சிகளை சார்ந்தவர்கள், தமிழரசு கட்சியை சார்ந்த 3 உறுப்பினர்கள். அதற்காக அந்த கட்சிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்குள்ள முரண்பாடு வரக்கூடாது என்பதற்காக கட்சி தலைமைகள் அந்த இருக்கக்கூடிய தேவைகளை கதைத்து இவ்வாறு இந்த அபிவிருத்திகளை சமமான நிலையில் பிரித்துவர் கட்சிகளுக்குமான முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அந்த கூட்டத்தை நாங்கள் கூடுவதற்கான தீர்மானம் சபை அமைக்கின்ற பொழுது கூட நாங்கள் அந்த தீர்மானத்தை எடுத்திருந்தோம். அழுத்தம் என்பதை தாண்டி இப்போ இன்று உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், அந்த நீதிமன்றத்தில் அந்த வழக்கொண்டு நிலுவையில் இருக்கிறதால இந்த வழக்கை நாங்கள் எவ்வாறு கையாளணும் என்பதற்கான கலந்துரையாடல் ஒன்று நடந்தது. அதில் நாங்கள் அந்த வழக்கு என்னத்துக்காக தொடரப்பட்டதோ அதில் இருந்து நாங்கள் அந்த வழக்கில் இருந்து இலகுவாக அந்த வழக்கை நாங்கள் முடிப்பதற்காக அந்த தீர்மானத்தை நான் எடுத்திருந்தேன். அந்த கட்சியை தாண்டி நான் எடுத்திருந்த முடிவொன்று என்னத்துக்காக அந்த வழக்கு தொடரப்பட்டிருக்கோ அதை நாங்கள் நடைமுறைப்படுத்தினால் அந்த வழக்கு இலகுவாக நாங்கள் முடிக்கலாம் என்றது. நீதிமன்றத்தில் நாங்கள் வழக்கை தொடர்ச்சியாக கொண்டு போவது ஆரோக்கியமாக இருக்காது என்பதற்காக அதை எனது தனிப்பட்ட முடிவாகத்தான் நாங்கள் எடுக்கிறோம். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.